அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும், இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த லைஃப் எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காதுல்ல. சில பேருக்கு அல்லாஹ் நோய் மூலமாக சோதிப்பான், சில பேருக்கு உறவுகள் மூலமாக சோதிப்பான், சில பேருக்கு பணத்தின் மூலமாக சோதிப்பான். இந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் அந்த சோதனைக்கான விஷயந்தான் சேஞ்ச் ஆகுமே தவிர, ஆனால் சோதனை அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கும். அப்போ இந்த சோதனைகளை சோதனையே இல்லாமல் வாழ முடியாது இந்த உலகத்தில். அப்போ அந்த சோதனையை தாண்டி எப்படி நம்ம சந்தோஷமாக நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போகலாம் அப்படின்னா, அதுக்கு நம்மக்கிட்ட இது இருக்குது. என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பண்ணுற தப்பு இருக்குது தெரியுமா? அதாவது பாவங்கள், தெரிஞ்ச பாவமாக இருக்கலாம், தெரியாத பாவங்களாக இருக்கலாம். இந்த பாவத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம அல்லாஹ் கிட்ட இப்போ நம்ம ஒரு விஷயத்தை தப்புலேயே இருக்கோம், ஹராத்துலேயே இருந்துக்கிட்டு இருக்கோம். ஹராமே செஞ்சுட்டு தப்பே பண்ணிட்டு போய் நின்று, எனக்கு நீ இது கொடுக்க மாட்டேங்கிற, எனக்கு நீ இது தரவே மாட்டேங்கிற, நான் எவ்வளோ கேட்டேன் உங்ககிட்ட அப்படின்னு அல்லாஹ்வை சண்டை போடுறதுல அர்த்தமே கிடையாது. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம செஞ்ச பாவத்திலேருந்து நம்ம விடுபடணும். இப்போ நம்ம ஒரு ஹதீஸ் படிச்சிருப்போம். ஒருத்தவங்க அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலகட்டத்தில் இந்த மாதிரி மழையே வராமல் இருக்கும். அப்போ இந்த மாதிரி மழையே வராதனால எல்லா மக்களும் உட்காந்து மூசா நபி அல்லாஹ் கிட்ட கேட்பாங்க. அதாவது யா அல்லாஹ் ஏன் நாங்கள் இவ்வளோ மழைக்காக வேண்டி தொழுதுமே எங்களுக்கு மழை வரலையே ஏன் அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லுவான், மூசாவே, உங்களுடைய கூட்டத்தில் ஒரு பாவம் செஞ்சவன் ஒருத்தவன் இருக்கான், அவன் இருக்கிற வரைக்கும் மழை பெய்யாது, அவன் அல்லாஹ்ட்ட தௌபா செய்யாத வரைக்கும் மழை பெய்யாது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுவான். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்கள் நோக்கி சொல்லுவாங்க, இந்த கூட்டத்தில் பாவம் செஞ்ச ஒருத்தவங்க இருக்கீங்களா, அதனால அல்லாஹ் மழையை பொழிவிக்க மாட்டேங்கிறான், நீங்கள் அல்லாஹ் கிட்ட தௌபா செஞ்சிடுங்க அப்படின்னு. உடனே அந்த பாவம் செஞ்ச மனிதர் நம்மளத்தை அல்லாஹ் சொல்லியிருக்கான், அப்போ நம்ம அந்த பாவத்துக்காக நான் மன்னிப்பு கேட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே, இறைவா, நான் பண்ணது மிகப்பெரிய பாவம் தான், என்னை மன்னிச்சிடு, இந்த மக்களில் நீ என்னை காட்டி கொடுத்துடாத, நான் பண்ண தப்பை நீ மன்னிச்சிடு, நீ தான் மிக்க மன்னிக்கக்கூடியவனாக இருக்க அப்படின்னு அந்த மனுஷர் துவா செய்வாங்க. உடனே மழை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது மழை பொழிய ஆரம்பிச்சிடு. உடனே மூசா நபி கேட்பாங்க அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ், அந்த மனிதர் தௌபா செஞ்சிட்டாங்களா, அந்த மனிதரை நான் பார்க்க ஆர்வமாக இருக்கேன், அது இந்த கூட்டத்தில் அந்த மனிதர் யார் அப்படின்னு கேட்பாங்க. உடனே அல்லாஹு தஆலா சொல்லுவான், மூசாவே, ஒரு மனிதர் பாவம் செய்கிறதும் அது மன்னிப்பு கேட்குறதும் இது எனக்கும் என்னோடய அடியானுக்கும் உள்ள ஒரு விஷயம், இதை நீங்கள் கேட்கக்கூடாது, இதை நான் உங்கள்கிட்ட வெளிப்படுத்த முடியாது அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்லியிருப்பான். உடனே அந்த மூசா நபி அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டு இது பண்ணிடுவாங்க. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னா, நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கான். எப்படி ஒரு தாய் நம்ம எவ்வளோ தப்பு செஞ்சால் நம்மளை நெருப்பில் தூக்கி போட மாட்டாங்களோ, அதை விட 70 மடங்கு நம்மளுடைய ரப்பு நம்ம மீது அன்பானவனாக, இரக்கமுடையவனாக, மன்னிக்கக்கூடியவனாக இருக்கான். நம்மளுடைய ப்ராப்ளம் என்ன தெரியுமா? நம்ம அல்லாஹ் கிட்ட நெருங்காததான் நம்ம பிரச்சனையே. இப்போவுமே எப்படி அந்த மனிதன் இருந்தாங்களோ அதே ஒரு சூழ்நிலையில் தான் நம்மளும் இருக்கோம். நம்மளுடைய பாவங்களை நினச்சி அல்லாஹ் கிட்ட நம்ம தௌபா செய்யாத வரை நம்மளுடைய துவாவை அல்லாஹு தஆலா அங்கீகரிக்க மாட்டான். ஸோ இந்த மாதிரி நிறைய தௌபாக்கு நிறைய இது இருக்குது. அது மாதிரி நம்ம எப்படி ஒரு பாலைவனத்தில் நம்மளுடைய பொருட்கள் எல்லாத்தையுமே வச்சுட்டு நம்ம அந்த ஒட்டகத்தில் வச்சுருக்கோம், அந்த ஒட்டகம் காணாமல் போயிடுது. அப்போ நம்மளுக்கு அந்த பாலைவனத்தில் எங்கேயுமே தண்ணி கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. அப்போ அந்த ஒட்டகம் திரும்பி வரும்போது நம்மளுக்கு ஏற்படும்ல மகிழ்ச்சி, அதை விட அல்லாஹு தஆலா நம்ம தௌபா செய்ததுனால அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறானா. சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய விஷயம். இதுலேருந்து நம்மளுக்கு என்ன புரியுது? அல்லாஹுடைய அந்த அன்பை பார்த்தீங்களா? நிச்சயமாக நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் எல்லாத்துக்குமே அல்லாஹு தஆலா நம்மளை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கான்.
தெரிஞ்ச பாவமாக இருக்கட்டும், தெரியாமல் இது பாவமாக இருக்கட்டும், நீங்களும் நானும் இன்றைக்கி எவ்வளோ பாவங்களை தெரிஞ்சே சரி தெரியாமலும் சரி செஞ்சுட்டு இந்த உலகத்தில் அட்டூழியம் செஞ்சுட்டு இருக்கோம். அதையுமே அல்லாஹு தாலா என்ன பண்ணுறான், பொறுமையாக தான் இருக்கிறான், பொறுத்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அப்பப்போ நம்ம பண்ணுற பாவத்துக்கு தண்டனை கிடச்சிருச்சு அப்படின்னா இன்றைக்கி நீங்களும் நானும் உயிரோடு இருப்போமா அப்படிங்கிறதே தெரிஞ்சிருக்காது. நிஜமாகவே சொல்கிறேன், என்னோட லைஃப்பில் எனக்குண்டு நான் நிறைய திக்ரு செய்வேன். இந்த ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அப்புறம் வந்து லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா, இந்த மாதிரி நிறைய திக்ரு செய்வேன். ஆனால் எப்போ நான் ஐ ரியலைஸ்டு நம்ம நிறைய பாவம் செஞ்சுருக்கோம், அதனால தான் நமக்கு இது மாதிரிலாம் நடக்குது, அப்போ நம்ம ஃபஸ்ட்டு தௌபா தான் செய்யணும் அப்படின்ட்டு நான் ரியலைஸ் பண்ணிட்டு, எப்போ நான் ஒரு நாளைக்கு ஒரு 3000 வாட்டி, ஒரு 4000 வாட்டி, அட்லீஸ்ட் ஒரு 1000 வாட்டி நான் தௌபா செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அந்த சுப்ஹானல்லாஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் அதுதான் நான் ஓதுவேன். அது ஓத ஆரம்பிச்சனும் அல்ஹம்துலில்லாஹ் ஐ கேன் see the real result to me. நிஜமாகவே நான் எதை நியத் வச்சு நான் அல்லாஹ் கிட்ட அந்த அந்த சுப்ஹானல்லாஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் அதை நான் ஓதிக்கிட்டு இருந்தனோ, அந்த சோதனைகளை அல்லாஹ் என்கிட்ட இருந்து நீக்க ஆரம்பித்தான். நான் என்ன கேட்டனோ அது எனக்கு கொடுக்க ஆரம்பித்தான். இவ்வளோ நாள் நான் இந்த இஸ்திக்ஃபாருடைய மகிமையை இந்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இன்ஸ்டாவில் இல்லை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி தான் கேட்டிருக்கேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நான் இஸ்திக்ஃபார் செய்கிறதுனால எனக்கு என்னெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கிட்டேருந்து கிடைக்கிது அப்படிங்கிறத நான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ ஐ வாண்டட் டு ஷேர் வித் யூ த மோஸ்ட் பியூட்டிஃபுல் துவா இஸ் இஸ்திக்ஃபார். ஸோ நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய சோதனை நீங்கணும், உங்களுடைய பிரச்சனை நீங்கணும், உங்களுக்கு நீங்கள் கேட்குறதெல்லாம் நீங்கள் கிடைக்கணும், உங்களுடைய துவா கபூலாகணும் அப்படின்னா டிலே பண்ணாதீங்க, நேரத்தை வேஸ்ட் பண்ணவே செய்யாதீங்க. இன்னிலிருந்து நீங்கள் இஸ்திக்ஃபார் ஓத ஆரம்பிங்க, அதிகமாக ஓத ஆரம்பிங்க. எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக இஸ்திக்ஃபாரை ஓதுறீங்களோ அந்தளவுக்கு அல்லாஹு தாலா உங்கள் மீது கருணை காட்டுவான். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்வான். உங்களுக்கு மறைமுகமான உதவிகள் அல்லாஹ்கிட்டேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு கண்ணியத்தை கொடுப்பான், உங்களோட கண்ணியத்தை மக்களுக்கு மத்தியில் உயர்த்துவான். இன்னும் நீங்கள் எந்த விஷயத்துக்காக அல்லாஹ்கிட்ட போராடிக்கிட்டு இருக்கீங்களோ, இல்லை உங்கள் லைஃப்பில் போராடிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது இஸ்திக்ஃபார் மட்டும்தான். ஸோ இந்த இஸ்திக்ஃபார் அப்படிங்கிறத சும்மா சாதாரணமாக நினச்சிடாதீங்க. இதுக்கு அவ்வளோ பெரிய வேல்யூ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாராலும் செஞ்சிட முடியாது. அல்லாஹ் யாரை நாடி இது பண்ணுறானோ அவங்க மட்டும்தான் இதை பண்ண முடியும். இந்த ஷைத்தான் நம்ம மனசில் நீ இதை செய்யாதே அப்படின்லாம் நம்மளுக்கு தடுக்க மாட்டான். செய்யணும், ஆனால் அப்புறம் செய்யலாம், அப்புறம் நாளிலேருந்து ஒதுக்கிடலாமே, நாளை கழிச்சுலேருந்து ஒதுக்கலாமே அப்படின்ட்டு எண்ணத்தை தூண்டுவான். ஆனால் நீங்கள் தயவு செஞ்சு ஷைத்தானோட எண்ணத்துக்கு அடிப்படைஞ்சு போயிடாதீங்க. இப்போவே நீங்கள் இந்த விஷயத்தை கேட்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக அல்லாஹோட நாட்டம் இல்லாமல் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்களும் லாக்காக இருப்பீங்க. ஸோ அதனால தான் இந்த விஷயம் கரெக்டாக உங்கள் காதுக்கு இப்போ கேட்டுட்ருக்கு. அதனால இப்போவே நீங்கள் இஸ்திக்ஃபார் ஆரம்பிங்க, அதிகமாக ஓதிக்கிட்டே இருங்க. ஒரு நாளைக்கு உங்களால் முடிஞ்சது 1000 முறை, அட்லீஸ்ட் நான் சொல்கிறது 1000 முறையாச்சும் ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த இஸ்திக்ஃபாரோட பலனை நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க. நான் சொன்ன மாதிரி நான் சுப்ஹானல்லாஹி பிஹம்தி சுப்ஹானல்லாஹில் அலீம் அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம் வ அத்தூபு இலைஹ், அப்புறம் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இந்த மாதிரி நிறைய இஸ்திக்ஃபார்ஸ் இருக்குது. அஸ்தக்ஃபிருல்லாஹ் இது கூட ஒரு இஸ்திக்ஃபார் தான். ஸோ உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படின்ட்டு இதை மட்டுமாச்சு நீங்கள் ஓதிக்கிட்டே இருங்க. இன்ஷா அல்லாஹ் இதோட பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது, இவங்களும் நம்மளை மாதிரி இந்த பலனை பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அழகான விதியை ஏற்படுத்தி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அப்படிங்கிற உயர்ந்த சொர்க்கத்தில் இப்போ நான் என் துவா செய்வதாக விடை பெறுகிறேன். ஆஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.